ரிஷபலக்கணமும் குரு திசையும். ரிஷபலக்கணக்காரர்களுக்கு குரு திசை வந்தால் எப்படி இருக்கும்? குரு பகவான் 11லேயே இருந்து ஆட்சி பெற்று திசை நடத்தினாலும் 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் சேர்த்தே தான் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா குரு திசை 16 வருஷத்தில் முதல் 8 வருஷம் இவங்களுக்கு கடன் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கி, லோன் வாங்குவாங்க, ஃபைனான்ஸில் வாங்குவாங்க, எல்லாம் எங்கே கேட்டாலும் பணம் கிடைக்கி. அதையெல்லாம் வச்சு இடம், பொருள், வீடு, வண்டி வாங்கினா, சொத்து பத்து எல்லாமே வாங்குவாங்க, பண்ணுவாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்ற 8 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிரு. குரு திசையில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்தோட வேலையை சேர்த்து பண்ணிடுவார். கடன் கட்ட முடியாது, லோன் கட்ட முடியாது, வட்டி கட்ட முடியாது. டோட்டலாக இவங்க வாங்கினதெல்லாம் விற்றுருவாங்க. தொழில் பிஸ்னஸே ஓடாது. அப்படியே ஜீரோ நிலைமைக்கு வந்துடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்தோட வேலையை பார்த்தீங்கன்னா உயரத்துல இருந்து கீழே விழுகிறது, வண்டி வாகனத்தில் விபத்து, இதெல்லாம் நடந்து அப்படியே வாழ்க்கையவே புரட்டி போட்டுரு. அதனால் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு குரு திசை வந்தால் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை.